விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சிலிண்டர்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதட்டம் காரணமாக நாடு முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடு என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. அந்த வகையில் தான் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பகுதியிலும் எரிவாயுக்கான கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. மிக முக்கியமாக வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்களுக்கான தட்டுப்பாடும் நிலவி வருகிறது. குறிப்பாக கடந்த 15 நாட்களுக்கு முன்னதாக முன்பதிவு செய்திருந்த நபர்களுக்கு கூட இதுவரை சிலிண்டர் கிடைக்காமல் தங்களது இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதித்து வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் முன்பதிவு செய்யாதவர்களுக்கு அதிக விலைக்கு சிலிண்டர் முறைகேடாக விற்பனை செய்யப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே தங்களுக்கு உடனடியாக சிலிண்டர் விநியோகம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காலி சிலிண்டர்களுடன் 100க்கும் அதிகமான பொதுமக்கள் காரியாபட்டி முக்குரோடு பகுதியில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. சம்பவம் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இருந்தாலும் கூட காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிலிண்டர் விநியோகத்தை முறையாக மேற்கொள்ள உரிய நடவடிக்கை எடுப்பதாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்வதாக காவல்துறையினர் உறுதியளித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டம் என்பது தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தினால் அங்கு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாடின் காரணமாகவே தங்களது இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணேஷ்குமார்.